பிரேஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனித்துவமானவர்கள். ஹல்லேலூயா, யூ ஆர் யூனிக் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அநேகரால் என்ன செய்யப்படுறீங்க, நிராகரிக்கப்படுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, தனிமைப்படுத்தப்படுறீங்க. ஹல்லேலூயா, மறுபடியும் வேதனையிலையும் போராட்டங்கள்லையும் சோதனையிலையும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனித்துவமானவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூ ஆர் யூனிக் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே ஒரு தெய்வ திட்டம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறதுனால தான் இந்த வனாந்திர பாதையை நீங்கள் கடந்து வரீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பு மேலே தரிசனம் இருந்ததுனால தான், யோசேப்பு மேலே தெய்வ திட்டம் இருந்ததுனால தான் அவன் நிராகரிக்கப்பட்டான். தன் சொந்த சகோதரர்களாலேயே யோசேப்பு நிராகரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, எகிப்தில் அடிமையாக போகப்பட்டான். ஹல்லேலூயா, ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அவன் தலையை உயர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, அந்த பார்வோன் ராஜாவை என்ன சொல்கிறாரு, நான் சிங்காசனத்தில் மாத்திரம்தான் பெரியவனாக இருப்பேன், நீ தான் என்ன செய்ய போகிற, எல்லாத்தையும் ஆள போகிற. ஹல்லேலூயா, எல்லாத்தையும் நீ நடத்த போகிறன்னு சொல்லி சொல்கிற அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா, அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் ராஜாவாக இருந்துக்கிறேன், மற்ற எல்லா பொறுப்புகளையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், என் ஜனங்க உனக்கு அடங்கி இருப்பாங்க, நீ சொல்கிறத தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பொறுப்பை யோசேப்புக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா, அதே போல் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. உங்களை நிராகரித்தவர்களுக்கு மத்தியில் உங்கள் குடும்பம் உங்களை நிராகரிச்சது அல்லவா, உங்கள் நண்பர்கள் உங்களை நிராகரித்தார்கள் அல்லவா, உங்கள் உறவினர்கள் உங்களை நிராகரித்தார்கள் அல்லவா, அவங்க நிராகரித்தவர்கள் மத்தியில், உங்களை வெறுத்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். உங்கள் தரிசனம் நிறைவேற போகிறது. காத்திருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.